காம்புமே நல்லா சூப்பரா இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு. சரிங்கக்கா. நல்ல கறவைக்கு நல்ல முறையா பராமரிச்சாங்கன்னா நல்ல முறையா ஒரு 25 லிட்டர்ல 20 லிட்டர்ல இருந்து 25 லிட்டர் விடாது. அதாவது பிரச்சனை இல்லைங்க, அது நல்லா கறக்கும். ஆனா ஒன்னொன்னு கால்சியம் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னதான் தப்பா நினைப்பாங்க. ஆனா நம்ம சொல்றதை சொல்லிடுறோம். தலைச்சங்கடை எடுத்து கொடுத்துட்டா அது 4-5 கண்ணுக்கு வச்சுக்கலாங்க. பேர் நமக்கு ஒரு பேர் கொடுக்கும். வாங்கி கொடுத்தாரு பரவாயில்ல, 4-5 கண்ணுக்கு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நம்ம பொள்ளாச்சி வந்திருக்காருன்னா ஏற்கனவே 2-3 வாரம் வந்தாரு, மாடு செட் ஆகல. இன்னைக்குதான் செட் ஆயிருக்கு 2 மாடு. 2 மாடு தலைச்சங்கடையில எடுத்திருக்கு. இது ரெண்டும் இந்த ரெண்டுங்க, இது ரெண்டாணித்து. ஓகேங்க. இது தலைச்சன. ஓகேங்க. அண்ணா எப்படி அமைஞ்சதுங்க மாடுங்கள்லாம்? மாடெல்லாம் நல்லா எடுத்து கொடுத்தாருங்க. சரிங்க. ரெகுலரா இன்ஸ்டாகிராம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. சரிங்க. என்ன சொன்னாருங்க, சரின்னு அப்புறம் நேர்ல வந்து பார்த்தோம்ங்க. அப்புறம் 2 டைம் பார்த்து செட் ஆகலைங்க. இந்த டைம் பார்த்து செட் ஆச்சுங்க. அதை எடுத்துட்டு. வணக்கங்க. வணக்கம்ண்ணா. ஆனா பொங்கல் முடிஞ்ச சந்தை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வரத்து கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. இப்போ மாடுகள்லாம் எப்படி அமைஞ்சதுக்கு நம்ம கஸ்டமர்களுக்கு எப்படி பார்த்து வாங்கிருக்கீங்க? ஆனா இன்னைக்கு எல்லா கஸ்டமருக்கு மாடு வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்க. இன்னைக்கு மாடு ஓரளவுக்கு வந்திருக்குங்க. சரிங்க. மொத்தம் எத்தனை மாடுகள் எடுத்து? இன்னைக்கு ஒரு 24 மாடு எடுத்து. 24. ஓகே. இது போ நம்ம ஒவ்வொரு மாடுகளையும் பத்தி அப்படியே சொல்லிட்டு வரலாம். பாத்துடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாம். எந்தெந்த ஊர்ல எல்லாம் அந்த கஸ்டமர் வந்திருக்காங்க? இன்னைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா வந்திருக்காங்கண்ணா. சரிங்க. கர்நாடகா கஸ்டமர் வந்திருக்காங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு தமிழ்நாடு கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்குறது தேனி கஸ்டமர்னா. சரிங்க. அண்ணனுக்கு வந்து 3 மாடு எடுத்திருக்கு. ஓகே. அவங்க வந்து தலைச்சங்கடையே தான் கேட்டிருந்தாங்க. தலைச்சங்கடையே 3 செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. 1 2 3. இது 3மே தலைச்சங்கடை. தலைச்சது. இது 2 பல்லு 4 பல்லு, அது 6 பல்லுங்க. சரிங்க. ஆவரேஜா பால் வந்து ஒரு 15 ல இருந்து 20 லிட்டருக்குள்ள வருங்க. தலைச்சங்கடைனால நம்ம அதிகமா சொல்லக்கூடாது. ஆவரேஜ் கணக்கு பாத்தீங்கன்னா HF இந்த பிரீட்ல ஒரு 18 லிட்டர் ஒரு நாளைக்கு கணக்கு வச்சுக்கலாங்க. இது பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 70 ல இருந்து ஒரு 80 85 அனுசரிச்சு எடுத்துருக்கு. சரிங்க. அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. ஓகேங்க. இன்னும் நம்ம இதை வச்சு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸோட வச்சிருந்தோம்னா ஆனா இதெல்லாம் ரெண்டாணியத்துக்குலாம் போகும்போது ஒரு 20 தாண்டி கறக்கணும். ஓகேங்க. ஒரு தாராளமா கறக்கும். ஒரு நாளைக்கு மெயின்டெனன்ஸ் நல்லா மெயின்டெனன்ஸ் போடுறது. அவங்க ஃபார்ம் பார்ட்டி தானா, அதனால அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. பண்ணிக்குவாங்க. அதுக்கு அடுத்து ஆனா அடுத்த கஸ்டமர் திண்டுக்கல் கஸ்டமருங்கண்ணா. இவங்க ஏற்கனவே நம்ம பழைய கஸ்டமர். அவங்க 2 பேரும் அவங்க வந்து ஒரு 4 மாடு எடுத்திருக்காங்க. அவங்க வந்து 2 தலைச்சங்கடாரி 2 வந்து ஈத்து மாடு எடுத்திருக்காங்க. சரிங்க. மொத்தம் 4 மாடு எடுத்திருக்காங்க. இந்த ஈத்து மாடு வந்து இது ஒண்ணு அது ஒண்ணுங்க. இது 2 தலைச்சங்கடையில எடுத்திருக்கு. கண்ணோட இருக்குதா? இல்லைங்க, கண்ணு போற எல்லாமே செனமாடு. செனமாடா இருக்கு. ஒரு 5 நாள் 10 நாள் டைம்ல கண்ணு போடுங்க. இது ஆவரேஜா ஒரு 20 லிட்டர் கறக்கணும். ஏன் அந்த 15 நாள்ல இருந்து 10 நாள் கேப் இருக்கு? ஆனா அவங்க கிளைமேட்டுக்கு போய் செட் ஆகணும் இல்லையா. எடுத்தோடனே கண்ணு மாடு நம்மளுக்கு இங்க சீம்பாலா இருந்தா எடுத்து கொடுப்போம். இல்ல கண்ணு போட்டு ஒரு 4-5 நாள்ல பாத்தீங்கன்னா வெள்ளப்பாலா செனமாடு ஏன் எடுக்கிறேன்னா அவங்க இடத்துக்கு போய் தீனி தண்ணி குடிச்சு செட் ஆகி கண்ணு போட்டுச்சுன்னா நஞ்சு கிஞ்சு எல்லாம் போடுதா எல்லாம் தரவா செக் பண்ணிக்கலாம். நம்மளே ஓனா செக் பண்ணிக்கலாம். அதனால நம்ம கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் செனமாடு தான் எடுத்து கொடுப்பாங்க. கண்ணு மாடு கொஞ்சம் தவிச்சுக்குவேன்னு வைங்களேன். நமக்கு தோதா இருந்தா தெளிவான பார்ட்டி ரெகுலரா கேரண்டி சொன்னா எடுக்கலாம். இருக்கு மாடு பார்க்கவே. ஆமாங்கண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு மாடு வந்து சங்ககிரி கஸ்டமர் அப்பதான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால சாம்பிளுக்கு ஒரு மாடு எடுத்திருக்காங்க. இது 2 பல்லுங்க. கறவை பாத்தீங்கன்னா ஒரு 15 லிட்டருக்கு மேல வருங்க. இது ஒரு 70 ரூபா 75 ரூபா பட்ஜெட்ல எடுத்து. இது பட்ஜெட் நல்லா மடி செட் அவுட் மாடு. அவங்க எவ்வளவு கேட்டாங்க, எத்தனை மாடு கேட்டாங்க? ஆனா ஒரு மாடு தான் கேட்டாங்க. ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம இந்த 4 மாடு பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஸ்பெஷலான பிரீடுங்க. இந்த 4 மாடுங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெகஜாண்டிக்கு இது தலைச்சங்கடாரிங்க. தலைச்சங்கடாரி 2 பல்லு. 2 பல்லு பாருங்க மடி செட் எப்படி இருக்குன்னு. நம்ம எதுவுமே லைவா தான் சொல்றோம். இது என்ன பட்ஜெட் வந்துச்சுங்க? அண்ணா இதெல்லாம் 1 ரூபாய்க்கு மேல வந்துருச்சுங்க. சரிங்க. இது 4 மாடு ஆவரேஜ் பண்ணி எடுத்தது பண்ணக்காரங்களுக்கு. சரிங்க. அவங்க கஸ்டமர் நேத்து இது ஃபார்ம்ல எடுத்தது, கஸ்டமர் வரலீங்க. சரிங்க. அப்புறம் நாளைக்கு லோட் பண்ணி அனுப்பிச்சுறேன்னு சொல்லியாச்சு. இது 4 மாடு வாங்கிருக்கு. அதாவது நம்ம ஃபார்ம்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்க? ஆமா, ஃபார்ம்ல வாங்குனதுங்க. ஓகேங்க. இப்ப நம்ம சந்தையில வர முடியாதவங்க ஃபார்ம்ல கான்டாக்ட் பண்ணாலும் நம்ம கொடுக்கலாம். தாராளமா பண்ணலாங்க. சந்தையில இப்படி இந்த மாதிரி செலக்ஷன் பண்ண முடியாதுங்க. இந்த அளவுக்கு. ஆமா, இந்த சைஸ்லயும் பண்ண முடியாது, மடி செட்லயும் நம்ம பண்ண முடியாது. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தாங்கன்னா நம்ம ஒரு 2-3 ஃபார்ம் அலைஞ்சு எடுத்து கொடுக்கலாங்க. அதாவது நேரடியா விவசாயி எடுத்து கொடுக்கலாம். ஆமாங்க. அப்படிங்கல வந்து ரேட் எப்படிங்க? கொஞ்சம் ஆனா ரேட் எல்லாம் நல்ல மாட்டுக்கு நல்ல வேலை தான். நல்ல மாட்டுக்கு நல்ல வேலை. நம்ம பார்த்து வாங்குறது தான். சரிங்க. சரிங்க. இது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2 மாடு திருச்செங்கோடு கஸ்டமருக்கு எடுத்ததுங்க. சரிங்க. இது பாத்தீங்கன்னா 6 பல்லு ரெண்டாணித்து. இது வந்து 4 பல்லு தலைச்சங்கடைங்க. சரிங்க. இது 2 ஆவரேஜா ஒரு 10-20 லிட்டர் கறக்கும். இன்னொரு டைம் வந்து ஒரு மாசம் பிடிக்கணும். சரிங்க. கண்ணு 1 மாசத்துல. ஆமாங்க. இது வந்து ஒரு 85 ரூபா பட்ஜெட் வந்தது. 85. ஆமாங்க. இது தலைச்சங்கடைங்க. ஓகேங்க. இது 2 பல்லு. இது கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 நாளுக்கு மேல பிடிக்குங்க. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 75 ரூபா 80 ரூபா பட்ஜெட் வந்தது. இது 2 பொள்ளாச்சி கஸ்டமருக்கு எடுத்துக்குங்கண்ணா. ஓகேங்க. இது 2 ஆவரேஜ் பட்ஜெட்ல எடுத்து ரெண்டு சேர்ந்து ஒரு 1.5 155 அந்த பட்ஜெட். ஓகேங்க.
இப்போ மாடு வந்து நம்ம கிட்ட கேட்கறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண முறையிலயும் எடுத்து கொடுக்கலாங்கிறீங்க. ஆமாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த விவசாயிங்க கிட்ட இருந்து மேய்ச்சல் முறை மாடுகள் ஒரு சிலது வந்து விரும்பி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படிங்க காட்டுறது? ஆனா இப்போ வந்து நம்ம கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பண்ணை ஆகட்டும்னா சந்தை ஆகட்டும், அவங்க விருப்பப்பட்டு பண்ணையில எடுக்கிறனா பண்ணையில எடுக்கலாம், இல்ல சந்தையில எடுத்து கொடுக்குறோம்னா சந்தையில எடுத்து கொடுக்கலாம். பண்ணைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20-30 மாடு 50 மாடுக்குள்ள பாக்கலாம். சந்தைன்றதா ஒரு 1000 கணக்குல மாடு பாக்கலாம். நீங்க எதை சாய்ஸ் பண்றீங்க? எதுல அவங்க விருப்பம் தான், நாம சாய்ஸ் பண்றதே இல்ல. கால் பண்ணா போதும், கால் பண்ணா அவங்களுக்கு எங்க வேணுமோ அங்க எடுத்துக்கலாம், எங்க வாங்கணுமோ அங்க பாத்து. ஆமாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்ப மாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா என்னென்ன குணாம்சங்கள்லாம் பார்த்து வாங்கி கொடுக்குறீங்க? ஆனா மெயினா பல்லு பாப்போங்க. ஓகேங்க. அப்புறம் சுழி சுத்தமா இருக்கான்னு பாப்போம். ஓகே. அப்புறம் வந்து மாடு வயசு பாப்போங்க. ஓகேங்க. எத்தனை நீத்து என்ன எத்தனை கண்ணு போட்டிருக்கு எல்லாம் பாப்போம். ஓகேங்க. அவங்க கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கிடாரி தலைச்சங்கடாரி வேணா தலைச்சங்கடாரி எடுத்துருவோம், இல்ல ஈத்து மாடு கேட்டாங்கன்னா ஈத்து மாடு எடுத்துருவோம். அதாவது இந்த வயசு வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா என்ன வயசுல இருந்து எது வரைக்கும் நீங்க தேர்வு செஞ்சுட்டு? ஆனா ஒரு 2 பல்ல இருந்து 6 பல்லு வரைக்கும் வாங்குறோம். ஓகே. அப்புறம் கடமளப்பும் வாங்குறோம். ஓகே. மாடு ஒரு 2ஆம் நீத்து 3 ஹையஸ்ட் 3ஆம் நீத்து வரைக்கும் வாங்குறோம். சரிங்க. இப்போ நம்ம அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம மாடுகள் அது அதிகமா கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப? ஆனா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்குறோம். ரீசெண்டா சொல்ல போனா ஏதாச்சும் ஒரு பண்ணையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு? நம்ம திருச்சியில கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க திண்டுக்கல் கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. ஒரு 2-3 கஸ்டமர் ஓன் அவங்க வரவே மாட்டாங்க கஸ்டமர், நம்ம தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மேல அவ்வளவு நம்பிக்கை? ஆமாங்க, கண்டிப்பா நம்பிக்கையா கரெக்டா கொடுக்கும். ஆமாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க மாடு கேக்குறாங்க அப்படின்னா இப்போ நிறைய பேரால வர முடியாது. ஆமாங்க. இப்போ வர முடியாதவங்க வந்து மாடு கேக்குறாங்கன்னா இப்போ ஒரு உங்ககிட்ட கால் பண்ணி சொல்லணும்னா என்னென்ன உங்ககிட்ட கேட்கணும், எப்படி? கம்பல்சரி வந்துடணும்னா. சரிங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் போன் அக்கௌண்ட்ல பணம் போட்டு வரோம், நம்ம வாங்கி தரோம் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. லைவா இங்க வந்துடணுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். சரிங்க. அப்படிங்கும் போது பணத்தினால சங்கடம் வரக்கூடாது. அவங்க நேர்ல வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். சரிங்க. சரி. இந்த சில பேர் பணம் அனுப்பிச்சுடுறேன் எனக்கு வாங்கி ஏத்தி விடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்றது இல்லை. அடுத்த கஸ்டமருங்கண்ணா, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து தேனி கஸ்டமர் பார்த்தா அடுத்து திண்டுக்கல் கஸ்டமர். இவரும் பழைய கஸ்டமர். இவர் அண்ணன் வந்திருந்தாரு. அண்ணன் வந்து சரியா ஒரு 8-9 மாசம் இருக்குமாண்ணா? 9-10 மாசம் இருக்கும். சரிங்க. இப்ப வந்து அவர் வீட்டுல மாடு இருக்கனால சரி தம்பி தாட்டி வர அப்படின்னு சொல்லி 4 மாடு எடுத்து கொடுங்க. சரிங்க. 4 மாடு அவங்க பட்ஜெட்டுக்கு எடுத்து கொடுத்து திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. திருப்தியா அமைஞ்சிருச்சு. 4மே அமைஞ்சிருச்சு. சரிங்க. சரிங்க. சூப்பர். ஆனா எப்படி மாடுகள் பார்த்து வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? நாங்க நினைச்ச மாதிரியே எங்களுக்கு மாடு அமைஞ்சிருச்சு. சரிங்க. ஓகே. நம்ம மாடு எதுலாங்க? எல்லாமே 2ஆம் நேத்துல எடுக்கலான்ட்டு தான் வந்தோம். ஓகே. 3-4 மாடு. அப்புறம் 2 மாடு கொஞ்சம் ஈத்து மாடுல எடுத்தா, அப்புறம் அண்ணன் தலைச்சன்ல 2 மாடு போட்டுக்கிங்க. சரிங்க. 2 மாடு போட்டு அவங்க வந்து ஈத்து மாடா தான் கேட்டாங்க. சரிங்க. நான் என்ன சொன்னேன், ஈத்து மாடு எடுக்கிறத விட தலைச்சங்க டைரி ஒரு 2 பல் 4 பல் எடுத்துட்டீங்கன்னா 4-5 கண்ணுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்க. அப்படின்னு சொல்லி நான் காலையில இருந்து தலைச்சங்க டைரில காமிச்சேன். அவங்க ஒரே பிடிவாதமா வந்து எனக்கு ஈத்து மாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஈத்து மாடுங்கிறது வந்து கறவை அதிகமா எதிர்பார்க்கறாங்க. நம்ம வந்து லைஃப் எது அதிகமா எதிர்பார்க்கறோம். 2 பல் 4 பல் வாங்கிட்டா 4-5 கண்ணுக்கு வச்சுக்கலாம். ஈத்து மாடு வாங்கிட்டு போனா 1 கண்ணு 2 கண்ணுலயே மாத்த வேண்டியதா இருக்கும். அவங்களுக்கு எங்களுக்கு கறவை தான் மெயின் அப்படின்ட்டாங்க. அப்படிங்கறனால 2 ஈத்து மாடு, 2 அவங்க டேஸ்ட்ல 2, என்னோட டேஸ்ட்ல 2. ரொம்ப சூப்பருங்க. ஆனா அதாவது நீங்க வந்து உங்க டேஸ்ட்ல வந்து அமைஞ்ச மாடுகள்லாம் பத்தி சொல்றீங்களா? அதாவது எப்படி நீங்க எதிர்பார்த்தீங்க, இப்ப அண்ணன் பழசா எடுத்து கொடுத்தால நம்ம பண்ணையில எப்படி சக்சஸா ரன் ஆயிட்டு இருக்கு? அண்ணன் தான் மாடு எடுத்து அப்படி முன்னாடி. சரிங்க. சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. சரிங்க. பாலும் சொன்ன பால் கரைஞ்சி. ஓகேங்க. சரி, அப்புறம் அவர் சொல்லவும் தான் நாங்க நம்பிக்கையா வந்தோம். ஓகே. நம்ம எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்து? நாங்க திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கோம். திண்டுக்கல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மணப்பாறை சந்ததுக்கு அங்கெல்லாம் விட்டுட்டு எதுக்கு அண்ணனை தேடி நீங்க வந்தீங்க? அங்க இப்படி பிரீடான மாடு இருக்கா? கிடைக்காது. கரெக்ட்டுங்க. ஓகே. இந்த பிரீடு கிடைக்காது. நம்ம சிந்து ஜெர்சி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வேணா நம்ம ஏரியால வாங்கிக்கலாம். ஓகேங்க. இப்படி பிரீடு மாடு அங்கிட்டு கிடைக்காது. இந்த பிரீடு மாடுனால இப்போ பிரீடு மாடுனால வந்து உங்களுக்கு நீங்க அதாவது பண்ண முறையில வளர்க்கறதுல வந்து உங்களுக்கு லாபகரமா இருக்கா? என்னைய பொறுத்த அளவுக்கு ஹெச்எப் மாடு இல்லாம பண்ணைய ரன் பண்ணவே முடியாது. பால் சேர்த்தி கறக்கும். 1 ரூபா 2 ரூபா கம்மியா வந்துட்டாலும் தொல்லை இல்லாம இருக்கும். பால் தூக்குறது இந்த செய்யறது இந்த வேலை எதுவுமே வச்சுக்காது. யாரு வேணா உட்காந்து கறந்துக்கலாம், யாரு வேணா புடிச்சு கட்டிக்கலாம். அதுக்காக தான் ஹெச்எப் மாடு விரும்புறது. அதாவது பெண்களும் உங்க மாடுல வந்து பால் கறக்கணும்னா கறந்துக்கலாம், வேலை பழுதும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா. ஓகே. ஓகே. அதனால தான் தேர்வு செய்யறீங்க. ஆமா. ஓகே. இதை நீங்க தேர்வு செய்யல என்னென்ன அம்சங்கள்ல உங்களை அண்ணன் சொல்றதுல இருந்து உங்களுக்கு ஒரு சில எங்ககிட்ட ஏற்கனவே மாடு இருக்கு. ஓகே. ஹெச்எப் கிராஸ் தான் இருக்கு. ஓகே. சரி, பிரீடு மாடு எடுத்து பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். சரிங்க. சரி. ஓகே. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவா அமைச்சு கொடுத்தேன். ஓகே. அவங்க ஒரு 80 ரூபா 85 ரூபா பட்ஜெட்ல கேட்டாங்க. அதுக்குள்ளேயே வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு 90 ரூபாய்க்குள்ள 85க்கு மேல 90 ரூபாய்க்குள்ள ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டில ஆவரேஜ் கறக்கிற மாதிரி எடுத்து கொடுத்தேன். சரிங்க. அவங்க ஈத்து மாடே தான் கேட்டாங்க. ஆனா நான் ஈத்து மாடே எடுத்துறல.
அவங்க டேஸ்ட்டுக்கு 2, என்னோட டேஸ்ட்டுக்கு 2. நான் 2 தலைச்சங்கடேரி வாங்கி கொடுத்தே தான் தீர்வு அப்படின்னு சொல்லி 2 தலைச்சங்கடேரி வாங்கி கொடுத்து 2 ஈத்து மாடு வாங்கி கொடுத்தேன். அதாவது அண்ணனுக்கும் திருப்தி, அவங்க வாங்க ஆமாங்க, எல்லாமே கஸ்டமருக்கும் திருப்தி. தலைச்சங்கடை. ஒன்னொன்னு கால்சியம் பிரச்சனை வந்துருங்க. ஓகே. ஈத்து மாடு எடுத்து கொடுக்கறது பிரச்சனை இல்லைங்க, ம். அது நல்லா கறக்கும். ஆனா ஒன்னொன்னு கால்சியம் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னதான் தப்பா நினைப்பாங்க. ஆனா கண்டிப்பா. நம்ம சொல்றதை சொல்லிடுறோம். ம். தலைச்சங்கடேரி எடுத்து கொடுத்துட்டா அது 4-5 கண்ணுக்கு வச்சுக்கலாங்க. ஓகே. பேர் நமக்கு ஒரு பேர் கொடுக்கும். ம். வாங்கி கொடுத்தாரு பரவாயில்ல, 4-5 கண்ணுக்கு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஓகே. நம்ம ஈத்து மாடு அவங்களுக்கு வந்து பால் தான் பாக்குறாங்களா ஒழிஞ்சு மாட்டோட கெப்பாசிட்டி, அது கால்சியம் டவுன் பிரச்சனை வரும். ம். அது இன்னும் 2 கண்ணுல மாத்துற மாதிரி இருக்கும். அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி மாத்தினா நமக்கும் சங்கடமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவங்க டேஸ்ட்டுக்கு 2, என்னோட டேஸ்ட்டுக்கு 2. சரி சரி, ரொம்ப நன்றிங்க, சூப்பர். ரேட் செட் ஆகலைங்க, அதனால வரலீங்க. சரிங்க அதனால சரி இந்த டைம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி செட் ஆச்சு, அதனால எடுத்திருக்கேன். சரிங்க. அதாவது நீங்க 2 டைம் வந்தப்போ வந்து மாடுகள்ல என்னென்ன குணாம்சங்கள்லாம் பாத்தீங்க? மாடு ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி இருக்குதுங்க, எல்லா வெரைட்டியும் வருதுங்க. HF கிராஸ் எல்லாமே நாட்டு மாட்டுல இருந்து எல்லாமே கிராஸ் வருதுங்க. ம். அதனால பிடிச்ச மாதிரி உங்களுக்கு மாடை பத்தி அனுபவம் இருக்குதாங்க? இல்லைங்க, இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கீங்க. அண்ணா எல்லாமே சொன்னாருங்க. சரிங்க. அப்புறம் கூட அப்புறம் அனுபவம் இருக்கும் கூட்டிட்டு வந்து கூட்டு வந்துக்கிறீங்க, அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை. ஓகேங்க. அதாவது நீங்க இந்த ரேட்டு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு வியாபாரி ஒரு ரேட்டு சொல்லியிருப்பாங்க, அது அண்ணன் எப்படி உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க? அண்ணா இருக்கிற நிலவரத்தை கரெக்டா சொன்னாருங்க. ம். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு எடுத்துட்டேங்க. ஓகேங்க. நீங்க எத்தனை இப்ப தேர்வு செஞ்சிருக்கீங்க சொல்றீங்க? இப்ப 2 தான் எடுத்திருக்கேங்க. ஓகே. ரெண்டும் என்னென்ன குவாலிட்டியில எடுத்துக்கிறீங்க? 2 தலைச்சா எப்படிங்க? ஒண்ணு தலைச்சுங்க, சரிங்க. ஒண்ணு 2 அணியத்துங்க. சரிங்க. இப்ப மாடை பத்தி சொல்றீங்களா? அதாவது எப்படி ஓகே ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி? நம்ம ஊர் பொள்ளாச்சிங்க. நம்ம ஊர் பொள்ளாச்சி. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படிங்க? நம்ம கிளைமேட் கொஞ்சம் மீடியமா இருக்குங்க. ஓகே. வெயிலும் இருக்கு, மாடரேட்டாவும் இருக்குங்க. Okay. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ப்ராப்ளம் இல்ல. Problem. நமக்கு வந்து கிளைமேட்டுக்கு செட் கிளைமேட்டுக்கு செட் ஆகும். ஆகி. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க, சூப்பர். கஸ்டமருங்க. சரிங்க. இப்ப 2 கஸ்டமர் பார்த்தோம். அடுத்து அண்ணன் வந்து நம்ம சங்ககிரி டோல்கேட் சரிங்க. சேலத்துக்கு முன்னாடி ம். அண்ணன் புதுசா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றாருன்னா ஓகேங்க. சாம்பிளுக்கு ஒரு மாடு எடுத்திருக்காருன்னா. ஓ, ஒண்ணே எடுத்துக்கிறீங்க. தலைச்சங்கடேரி. அது அண்ணன். ஓகே. ஆமாங்க, 2 பல்லுங்க. தலைச்சங்கடேரியாங்க இப்படி இருக்கு? ஆமாங்க, தலைச்சங்கடேரி 2 பல்லு. மடி செட்டு பாருங்க எப்படி இருக்கு. சூப்பருங்க. ம். இது எத்தனை நாள்ல கண்ணின ஆனா வாங்கி இன்னொரு போட்டுக்கணும், கண்ணு ஒரு 2-3 நாள்ல கண்ணு போட்டுக்கும். போட்டுரும்? மடி நல்லா இறங்கிருச்சு. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 75 ரூபா ரேஞ்ச் தான் எடுத்துங்க. ஓகேங்க. இது ஒரு 15 லிட்டருக்கு மேல கறக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா? ஆமா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுத்துங்க. சரிங்க. அண்ணன்ட்ட பேசுங்க. அண்ணா நீங்க வந்து அதாவது ஏன் ஒண்ணு தேர்வு செய்யணும்னு நினைச்சீங்க? இப்போ அண்ணன் வந்து நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன். சரிங்க. இப்போ சாம்பிளுக்காக ஃபார்ம் வந்து புதுசாக ஓப்பன் பண்றோம். சரிங்க. சாம்பிளுக்காக ஒரு மாடு வாங்கலான்ட்டு இருக்கோம். அண்ணனுக்கு மாடு எடுத்து கொடுத்துருக்கீங்க? ஆனா இது நம்ம அண்ணன் பழைய கஸ்டமருங்க. சரிங்க. தேனிக்காரரு, ஆ. ஃபார்ம் பார்ட்டி. சரிங்க. அவர் வரலின்னு தான் சொன்னாரு, நீங்களே எடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க தான் சொன்னாரு. ஓகே. நம்ம அண்ணா வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்திருந்தாரு. ஓகேங்க. இன்னைக்கு அவர் 3 எடுத்திருக்குங்க. 3 எடுத்துக்கிறீங்க. ஆமா. அந்த தலைச்சுன்னு சொன்னீங்க அந்த இது. தலைச்சங்கடேரி ஃபர்ஸ்ட். ஓகே. அண்ணன் எப்படி அமைஞ்சதுங்க இன்னைக்கு? நாங்க மாடு செக் பண்ணுதாங்க, சரிங்க. பார்த்த அண்ணன் கிட்ட சொன்னோம். ம். அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. அது ஏன் வராமையே அண்ணனை நம்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி முடிவு பண்ணீங்க? ஒரு நம்பிக்கை தாங்க. நீங்க எத்தனை மாடு அண்ணன் கிட்ட வாங்கியிருக்கீங்க? நாங்க 10-15 மாடு வாங்கி. சரிங்க. 10-15 மாடு வாங்கியிருக்கீங்க. அதோட கறவை திறன்லாம் எப்படி இருக்கு? கறவைத்திறன் வந்து அண்ணாச்சி சொன்னதை விட எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. மெயின்டெனன்ஸ் குட்டா பண்ணா வந்து ப்ராப்பரா பண்ணா நல்லா கரெக்டா இருக்கு. இருக்கு. ஓகேங்க. இப்போ ஏன் இந்த தலைச்சங்கடாரியா வாங்கியிருக்கீங்க? எங்களுக்கு வந்து தலையத்து கிடையாது தானே எங்களுக்கு வந்து செட் ஆகுது. கிளைமேட்டுக்கு ஒத்துக்குதும் அப்படிங்கிறீங்க. கிளைமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ம். அதனால தலையத்து வாங்குவோம். எத்தனை வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க, எத்தனை வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு? நாங்க வாங்க வந்தது வந்து 3 தாங்க. சரிங்க. அது 3 வாங்கி. எத்தனை மணிக்கு அமைஞ்சதுங்க இதெல்லாம்? அமைஞ்சது வந்து 3 மணி இருக்கு. 3 மணி நைட்டே? night. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்க வந்தது 1 மணிக்கு வந்தோம். சரிங்க. ஓகே ஓகே. திருப்திகரமா அமைஞ்சிருச்சு? என்ன? திருப்திகரமா அமைஞ்சிருச்சு உங்களுக்கு? ஆமா, நல்ல திருப்திகரமா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க, சூப்பர். ஏன்னா